நம்மளை காப்பாற்றுறதே மாதா பிதா குரு தெய்வம் தான். இவங்க எல்லாருமே கைவிட்ட ஒரே ஆள் கர்ணன். மகாபாரத போரில் கர்ணன் மேலே அர்ஜுனன் அம்பு எய்தினார். ஆனால் கர்ணன் சாகலை. அர்ஜுனனுக்கு எப்படி அப்படின்னு ஒரே சந்தேகம். கிருஷ்ணர்கிட்ட கேட்குறாரு. கிருஷ்ணர் சொல்கிறாரு, கர்ணன் செஞ்ச எண்ணற்ற தர்மத்தால் தர்ம தேவதை அவன் உயிரை காத்து கொண்டிருக்கிறாள் அப்படின்னு சொல்கிறாரு. கிருஷ்ணர் முதியவர் வேடம் போட்டு, கர்ணா நீ செஞ்ச புண்ணியங்கள் எல்லாத்தையுமே தானமாக கொடு அப்படின்னு கேட்குறாரு. உடனே கர்ணன் தன் மார்பில் பாய்ந்திருந்த அம்பை உருவி ஓடும் இரத்தத்தால் தன் செஞ்ச தர்மங்கள் எல்லாத்தையுமே தாரை வார்த்து கொடுக்கிறார். அதுக்கப்புறம் தான் அவர் உயிர் பிரிந்தது. இன்னைக்கு கதையும் தர்மத்தை பற்றி தான். வாங்க பார்க்கலாம். ஒரு சின்ன குட்டையில் தண்ணி ரொம்ப கம்மியாக இருந்தது. அதில் இருந்த மீன்கள் எல்லாம் தண்ணிக்காக பரிதவிச்சிட்டு இருந்ததை ஒரு சாமியார் பார்க்குறாரு. அந்த வழியாக தண்ணீர் சுமந்துக்கிட்டு கிராம மக்கள்லாம் போய்கிட்டு இருந்தாங்க. அவங்கள பார்த்த சாமியார் மீனுக்காக தண்ணீர் கேட்குறாரு. இதை கேட்ட கிராம மக்கள் ரொம்ப கோபமாக, எங்கள் ஊர்லேயே 10 வருஷமாக தண்ணி இல்லை, நாங்களே பல மைல் தாண்டி தான் போய் குடிக்கிறதுக்கு தண்ணீர் எடுத்துகிட்டு வரோம், எங்களாலலாம் தண்ணீர் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி தண்ணி எங்கே கிடைக்கும் அது சொல்லுங்கன்னு கேட்டு 10 மைல் நடந்து போய் தன் தலையில் சுமந்துக்கிட்டு வந்து குட்டையில் அந்த தண்ணியை ஊற்றுறாரு. அங்கே இருந்த மீன்கள்லாம் தண்ணியில் அப்படியே சந்தோஷமாக நீந்தினது. உடனே இடி இடித்து மழை பெய்தது. அந்த சாமியார் கிராம மக்களை பார்த்து, ஒரு சின்ன தர்மம் தான் செஞ்சேன், அதுக்கே மழை பெய்தே, அப்போ 10 வருஷமாக மழை இல்லை அப்படின்னா நீங்களாம் என்ன தான் தர்மம் செஞ்சீங்கன்னு யோசிங்க. ஒவ்வொரு மனிதனும் தர்மம் செய்கிறது அவனுடைய விருப்பம் கிடையாது, அது அவனுடைய கடமை, முடிஞ்சதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு புறப்படுறாரு. ஊர் மக்களும் தான தர்மம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஊரே நல்லா செழிப்பாக மாறிடுச்சு. இதே மாதிரி இன்னும் நிறைய கதைகள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா விருதை பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.